மேகம் எவ்வளோ கீழே இருக்குன்ட்டு தூரத்துலேருந்து பார்த்தப்போ தெரிஞ்சுதுங்க. இப்போ தான் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் நினைக்கிறேன். நிப்பாட்டுவாங்க. சரிதா சரிதா பாருங்க, அதெல்லாம் புகை கிடையாது, மேகம். சரிங்களா, மேகம். சரிதா கைஸ், தேயிலை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மணி ஆகுதுங்க, 1 மணி ஆகுது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம் எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். அந்த இடத்துக்குலாம் போனால் மேகத்தை அப்படியே தொடலாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து தேயிலை செடிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதாங்க வந்து தேயிலை செடி. நல்லா கிட்டக்க பார்த்துக்கோங்க, பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த நுனி கொழுந்த பிச்சு தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதிலேருந்து தான் நமக்கு வந்து டீ தூள் தயாரிக்கிறாங்க. சரியான கிளைமேட்டுங்க. வீடியோலாம் கைஸ், அப்படியே அங்கே பாருங்க, மேகம்லாம் போயிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? இரு வரலாம். கைஸ், இப்போ பாருங்க, இப்போ நல்லாவே தெரியுமே அப்படியே நகர்ந்து போகிறது. அப்புறம் எதுக்கு பாஸ்வேர்டு கேட்டா? அதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கு. எதுக்கு? கைஸ், வேணுங்கிற அளவு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ வீடியோலாம் மேலே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தேயிலை பிச்சுக்கும் கைஸ், போயிட்டு க்ரீன் டீ போட்டு குடிக்கலாம். கொள்ளைக்காரங்க பார்த்தானா சும்மா கூட மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு செடிலாம். சும்மா கொஞ்சம் மட்டும் பிச்சுக்கும், போயிட்டு க்ரீன் டீ போட்டு சாப்பிட்லாம். கைஸ், நீலகிரி தைலத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்களாம். இருங்க பார்க்க. சார் இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இந்த வர்ற வழியில் இந்த மாதிரி பெரிய பெரிய மரம் பார்த்தீங்கன்னா ஆக்டானிஸ் பாருங்கள். இது வந்து நீலகிரி தைல மரம். வாங்கிட்டு ப்ரெஸ் லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோனுக்கு, ஆஸ்தமா, ஈஸிங்கு, சைனஸு, ஒத்த தலைவலி, ரன்னிங் இந்த வெள்ளால் ஒரு 500 கிலோ அளவு போட்டுட்டு 200 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக ஹேர் பேக் பண்ணிக்கணும்.
ஏர் கட் பண்ணிட்டு இந்த அந்த பக்கம் ஒரு 9 மணி அளவுக்கு எரிக்கும் பாருங்க. மேலே அந்த பைப் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் அது கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸ்டீம் வரும்போது ஆயிலும் தண்ணி வந்து ஒன்றா வரணும். தண்ணி வந்து வெயிட் ஜாஸ்தி கீழே போகுது, ஆயில் வந்து வெயிட் கம்மி மேலே வந்து. தைல வாட அடிக்குது. தைல கொக்கோ பட்டர் சுகர் ஒன்றா உள்ளே போட்டுட்டு ஒரு 100 டிகிரி ஹீட்டும் மெல்ட் பண்ணிடுவாங்க. மெல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரேயில் முடிச்சுட்டு நட்ஸ்லாம் ஹாட் பண்ணி ட்ரை பண்ணி கட்டிங் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு சாக்லேட் வெரைட்டி எதாவது வேறு மாதிரி தான் கவுண்டரில் கிடைக்கும் மாதிரி வாங்கிக்கலாம். இது கொக்கோ ஃப்ரூட் இருக்குது, கொக்கோ ஸ்வீட்ஸு, இது கொக்கோ பவுடர். இப்போ நாங்கள் ஒரு 3 விதமான டீ வந்து ஃப்ரீ சாம்பிள் டீ கொடுப்போம். டீயெல்லாம் குடிச்சு பாருங்க. டீ போடுறது ஆயிலு, சாக்லேட்டு, கரம் மசாலா வேணும் வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டி கிடைக்கும். உள்ள தயாரிக்கிற சாக்லேட்லாம் இங்கே ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்துருங்கண்ணா. మీరు డిపోలో చేస్తారు అదే చేతి కలర్ వస్తుంది. 5 గ్రీన్ టీ సార్ ఇది పురి సార్ మసాలా టీ మూడు நீங்கள் இப்போ க்ரீன் டீ குடிக்கிறீங்களா? இது பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க சார், தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி டம்ளரில் சுடு தண்ணி ஊற்றிருங்க. சுடு தண்ணி ஊற்றிட்டு இந்த லீவ்ஸை கொஞ்சோண்டு இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ரோல் இப்படி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி கலர் வந்துடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு தேனும் லெமனும் போட்டு குடிச்சு நீங்கள் இப்போ குடிச்சு டேஸ்ட்டு ஹை பிபி, லோ பிபி, டயபெட்டிக், கொலஸ்ட்ராலு, மெமரி போடுற, வெயிட்லெஸ்ஸு, கிட்னி ஸ்டோன் 48 நாள் கோர்ஸ் விடாமல் குடிச்சிங்கன்னா 5 கிலோ வெயிட் கம்மி. இப்போ கொக்கோ டீ மசாலா டீ அது குடிச்சு பாருங்கள். இப்போ குடிச்ச டீ வந்து க்ரீன் டீ, தேன்லாம் கலந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆர்கானிக் க்ரீன் டீ. இது மசாலா டீ பாருங்க. இந்த டீ இல்லை ஏலக்காய், கிராம்பு, குருமிளகு, பட்டை, சுக்கெல்லாம் மிஷினு ஒரு ஸ்பூனுக்கு 5 கப் டீ கிடைக்கும். இப்போ இந்த டீ இது மசாலா டீ. இது இந்த டம்ளர் கையில் எனக்கு கொக்கோ டீ தான். சூப்பராக இருக்கும். நீங்கள் முதல்ல குடிச்ச மசாலா இப்போ கொடுக்க கொக்கோ இது வீட்டில் வேணால் வாங்கி நல்லாயிருக்கும். இது சாக்கோ சாக்கோ இந்த டீ. ஓகே ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு குடிச்சது மசாலா டீ, ஏலக்காய், கிராம்பு, குருமிளகு, பட்டை, சுக்கெல்லாம் மிஷின் எது ஒன்று சொல்லுங்கள் வாங்கி நல்லா குவாலிட்டி கிடைக்கும். க்ரீன் டீ வேணா வாங்கி. சாக்லேட் ஃப்ளேவர் டீ சூப்பராக இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா குவாலிட்டி. 3 ஃப்ளேவரில் மசாலா டீ வந்து ஓகேங்க, சூப்பராக இருந்தது. அதனால் மசாலா டீ எப்படியோ அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க. கேட்குறாங்க டேஸ்ட் விட்டு போகும். சாக்லேட் 160. கைஸ் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து கோயம்புத்தூர் சிட்டியாக ஓகேங்களா. அங்கே சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக வீடு தெரியுது பாருங்கள். இங்கேருந்து தரையை பார்க்கலாம். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 5000 அடி வந்து உயரத்தில் நம்ம இருக்கோம் ஓகேங்களா. ஓகே ஓகே. அங்கே தெரியுது பாருங்கள், ஃப்ளைட்டில் போகிற மாதிரியே இருக்கும். கைஸ் 12 பிளேஸ்க்கும் சேர்த்து இவங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான் ஓகேங்களா. ஏதோ ஸ்மெல் அடிக்குதுங்க, டெய்லி ஸ்மெல் நினைக்கிறேன். கைஸ் வண்டியை கொடூரமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. அங்கே பாருங்கள், அந்த சைடு பாருங்கள், மேகலாம் போயிட்டு இருக்கு பாருங்கள். அங்கே ஃபால்ஸ் தெரியுதா? அது தெரியுதுல்ல, அதுதான் ஃபால்ஸ். கைஸ் வண்டி எங்கேயாவது லைட்டாக திருப்பினா கூட முடிஞ்சது மொத்தமாக. ஏன்னா நிறைய ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அங்கே பாருங்கள் ஃபால்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, சூப்பராக தெரியுது பாருங்கள். இங்கே தான் வண்டி நிப்பாட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் நிற்கிறாங்க.
வாவ், இந்த ஏரியா தாங்க ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேயிலை தோட்டம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. கொடூரமாக ஓட்டிகிட்டு இருக்காரு, பயங்கரமான டிரைவராக இருப்பார். எவ்வளோ அழகாக அப்படி லேயர் லேயராக இருக்குது பார்த்தீங்களா? இதுவே ஒரு அழகு தான். வாட்டர் ஃபால்ஸ் ஃபோனே சுவிட்ச் ஆஃப் போக போதுங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் தான் வண்டி. லண்டல் டீ கைஸ், அங்கே ஒரு வாட்டர் ஃபால் தெரிப்பாங்க, அதான் டால்ஃபின்.